தீபம் வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். தீபம் இணையதளத்தின் வெளியீடுகளில் ஔவையாரின் மூதுரையினை முதலாவது வெண்பாவிலிருந்து ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு காணொலியாக வெளியிட்டு வருகின்றோம். அந்த அளவில் இன்று மூதுரை 6வது வெண்பாவினை வெளியிடுவதில் பெருமை அடைகின்றோம். இதுவரையில் எமக்கு ஆதரவு தந்த தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நன்றிகள், வணக்கம். இது வெண்பா 6. உற்ற இடத்தில் உயிர் வழங்கந்தன்மையோர் பற்றலரை கண்டால் பணிவரோ கல்தூன் பிளந்து 20 அல்லால் பெரும்பாரம் தாங்கின் தளர்ந்து வளையுமோ தான். உற்ற இடத்தில் உயிர் வழங்கும் தன்மையோர் பற்றலரை கண்டால் பணிவரோ கல்தூன் பிளந்து 20 அல்லால் பெரும்பாரம் தாங்கின் தளர்ந்து வளையுமோதான். பெரும்பாரம் தாங்கின் தளர்ந்து வளையுமோதான் என்று ஔவையார் எழுப்பிய கேள்வி ஒரு தூணின் இயல்பை மட்டும் சுட்டுவதல்ல, மனித மனத்தின் உயரத்தையும் அளக்கின்றது. கல்தூண் அதிக பாரத்தை ஏற்றால் உடைந்து விடும், ஆனால் அது ஒருபோதும் வளைந்து நிற்காது. இச்சிறு உருவகத்தின் உள்ளே ஒரு பெரிய வாழ்வியல் நெறி ஒளிந்திருக்கின்றது. இன்றைய மனிதன் வாழ்வது வேகத்தின் காலத்தில். பணியிடம், போட்டி, பொருளாதார அழுத்தம், சமூக ஒப்பீடு, உறவுகளில் ஏற்படும் மனக்கசப்பு, இவை அனைத்தும் மனத்தின் மீது படியும் பாரங்களே. அந்த பாரத்தினை தாங்கும் பொழுது மனிதன் எவ்வாறு நிற்கின்றான் என்பதே அவன் நெறியின் அளவுகோல். சிலர் அமைதியை தேர்வெடுக்கின்றோம் என்று சொல்லி தமது சுயமரியாதையை துறக்கின்றார்கள். பணிவாக இருப்பதன் பெயரில் தாழ்ந்து வாழத் தொடங்குகிறார்கள். அங்கு அமைதி இல்லை, அங்கு மெதுவாக சிதவதற்கான விதை உள்ளது. பணிவு என்பது உயர்ந்த குணம், ஆனால் அது அநீதிக்கு சாய்ந்து நிற்பது அல்ல. கல் தூண் போல நிமிர்ந்து நிற்பதே உண்மை பண்பு. பணியிடங்களில் அநியாயம் நிகழும் தருணங்கள் உண்டு. தவறு செய்யாத போதும் குற்றஞ்சாட்டப்படுதல், உழைப்புக்கு பதில் அவமதிப்பு கிடைத்தல் போன்ற சூழல்கள் மனதை வளைத்திட முயலும். அத்தகைய வேளைகளில் கோபம் கொண்டு உடைந்து போவதும் தவறு, மௌனமாக தாழ்ந்து போவதும் தவறு. நிலைமையை தெளிவாக உணர்ந்து உரிய முறையில் தன் உரிமையை வலியுறுத்துதல், இதுவே கல்தூண் நெறி. உறவுகள் உலகிலும் இதே நிலைதான் நிலைக்கின்றது. அன்பின் பெயரில் அவமதிப்பை ஏற்றுக்கொள்வது அறமல்ல. ஒருவன் தன்னை மதிக்கவில்லை எனில் உலகமும் அவனை மதிக்காது. சுயமரியாதை என்பது அகம்பாவம் அல்ல, அது உள்ளத்தின் அடித்தளம். அந்த அடித்தளம் தளர்ந்தால் வாழ்வு முழுவதும் அசையும். சமூக ஊடகங்களின் காலத்தில் மனிதன் வெளிப்படையான பார்வைகளுக்காக வாழத் தொடங்கி இருக்கின்றான். பிறர் பாராட்டிற்காக தன் இயல்பை மாற்றிக் கொள்கின்றான். இவ்வாறான ஒப்பிட்டு வாழ்வு மனதை மெதுவாக வளைத்து விடுகிறது. தன் மதிப்பை பிறர் கருத்தில் அளப்பது கல் தூணை மண்ணால் வடித்தது போலாகும். உறுதியற்ற அடிப்படை முதல் மலையிலேயே கரைந்துவிடும். ஔவையார் கூறும் நெறி உயிரை விடும் அளவுக்கு மானத்தை காப்பது என்ற தீவிரத்தை உணர்த்துகிறது. ஆனால் அதனை பொருள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கு உயிர் விடுதல் என்பது உடல் மரணம் அல்ல. அநீதியுடன் வாழ்வதை விட உண்மைக்காக நிலைத்து நிற்பதே மேன்மை என்ற தத்துவம் மன வலிமை கொண்டவன் உடையாதிருக்க முயலும். உடைந்தாலும் வளைந்து வாழ மாட்டான். உளவியல் நெறியும் இதையே உறுதிப்படுத்துகிறது. தன் எல்லைகளை தெளிவாக பகுத்து கொள்ளும் மனிதன் தன் மன அழுத்தத்தில் இருந்து தப்புவான். சுய மதிப்பு உயர்ந்திருக்கும் இடத்தில் மனச்சோர்வு தங்காது. தன் குரலை இழந்தவன் தான் முதலில் தன்னிடமே தோல்வி அடைவான். ஆக இவ்வென்பா நமக்கு கற்றுத் தருவது, வாழ்க்கை பாரம் தரலாம், மனிதர்கள் சோதனை செய்யலாம், காலம் அழுத்தம் கொடுக்கலாம், ஆனால் நம் உள்ளம் தளர்ந்து வளைந்து விடக்கூடாது. நிமிர்ந்து நிற்பதற்கான வலிமை அறிவில் உண்டு. அறிவை வழிநடத்தும் ஒழுக்கம் நெஞ்சில் உண்டு. அந்த நெஞ்சமே கல் தூணாக வேண்டும். வளைந்து வாழும் வாழ்க்கை நீடிக்கலாம், நிமிர்ந்து வாழும் வாழ்க்கை நினைவில் நிலைக்கும். ஔவையார் எழுப்பிய கேள்வி இன்னும் நம்மை நோக்கி காத்திருக்கின்றது. பெரும் பாரம் தாங்கின் தளர்ந்து வளையுமோதான். அதற்கான விடை ஒவ்வொருவரின் நாளாந்த முடிவுகளிலேயே மறைந்து கிடக்கின்றது. முடிவாக சொல்ல போனால், தூண் ஓரளவுக்கு மேல் பாரத்தை ஏற்றினால் உடைந்து விழுந்து விடுமே அல்லாது வளைந்து போகாது. அதுபோலவே மானக்குறைவு ஏற்பட்டால் உயிரை விட்டுவிடும் தன்மை உடையவர்கள் எதிரியை கண்டால் பணிவதில்லை,
நல்லது உறவுகளே, மூதுரை 6வது வெண்பாவின் விளக்கத்தினை இதுவரை கேட்டோம். அந்த விளக்கத்தின் ஆங்கில வடிவத்தினை இந்த காணொளியின் கீழே எழுத்து வடிவில் நீங்கள் வாசித்துக் கொள்ளலாம். அத்துடன் தீபம் இணையதளத்தின் வெளியீடுகள் பற்றிய குறிப்புகளையும் கீழே நீங்கள் படித்து அறிந்து கொள்ளலாம். நன்றி உறவுகளே. இதுபோன்ற காணொளிகள் மேலும் உங்களை இலவியில் வந்தடைய எமது காணொளியின் கீழ் சப்ஸ்கிரைபை அழுத்திக் கொள்ளுங்கள். நன்றி உறவுகளே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.